ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? இப்போ நம்ம ஸ்டோரியோட ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ட்ரிப்புக்கு ஷிப்பில் போகிறாங்க. அவங்க அங்கே ஜாலியாக விளையாடுறாங்க, சாப்பிட்றாங்க, இப்படி ஜாலியாக அவர் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சடனாக கடலில் பெரிய புயல் காற்று வீசுது. அங்கே பெரிய பெரிய அலைகள் அந்த ஷிப்பை மூழ்கடிக்கிற அளவு பெருசாக எழும்புது. ஷிப்பில் இருக்கிற எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. ஷிப்பில் எப்படியாவது அதை காப்பாற்றணும்னு எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் ஷிப்பு ரெண்டாக உடஞ்சி ஷிப்பில் இருக்கிற எல்லாரும் தண்ணியில் மூழ்கி இறந்து போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் ஒரு மிதக்கிற கட்டையை பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஹைலாண்டுக்கு வந்து சேர்ந்துறாரு. அங்கே அவர் ரொம்ப நாளாக அங்கேயே தான் இருக்கிறாரு. அங்கே கிடைக்கிற பழங்கள், காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்டு அங்கே இருக்கிற கட்டைகள், அங்கே இருக்கிற ஓலைகள், இது எல்லாத்தையும் வச்சு அவர் ஒரு குடிசையை கட்டி அங்கே அவர் ரொம்ப நாள் அங்கேயே இருக்கிறாரு. அவருக்கு இருந்த எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. அவர் ஃபேமிலியை போய் திரும்பி பார்ப்பேன்ற நம்பிக்கையுமே அவருக்கு இல்லை. இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அந்த குடிசை மட்டும்தான். அது மட்டும்தான் எனக்கு இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. ஒரு நாள் அவர் குளிருக்காக நெருப்பு பற்ற வச்சுட்டு இருக்காரு. அப்போ அதுல இருந்து வந்த ஸ்பார்க்கால அவரோட குடிசை எரிஞ்சிருது. அவர் ரொம்ப சோகமாயிடுறாரு. எனக்கு இருந்த ஒரே ப்ராப்பர்ட்டி இது மட்டும் தானே, இப்போ இதுவும் போயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எதுவுமே பண்ண தெரியலையே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சோகமாயிடுறாரு. அப்போ அவர் கடலில் பார்க்குறாரு, ஒரு போட் அவரை நோக்கி வேகமாக வருது. வந்து அந்த போட்ல இருந்து வந்த ஒருத்தர் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன நீங்கள் எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாரு. அப்போ அந்த போட்டில் இருந்து வந்தவர் சொல்கிறாரு, நீங்கள் தானே ஃபயர் சிக்னலை கொடுத்து எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் தானே சிக்னல் காட்டினீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவருக்கு புரியுது, இந்த குடிசை எரிஞ்சது கூட நல்லது, கத்தர் நம்மளுடைய ஃபேமிலி கூட நம்மளை சேர்க்கறதுக்காக இந்த காரியத்தை அனுமதிச்சிருக்காங்கன்ட்டு. அப்புறம் அவரை கூட்டிக்கிட்டு அவரோட ஃபேமிலியோட சேர்க்குறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாகிறாரு. இதே போல தான் பைபிளில் போட்டிருக்கு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்ட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், தனிமைகள் எல்லாமே நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் பெஸ்ட்டாக வைக்கத்தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். God be with you.